பேரலை நேரில் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் மேலே ஊப்பா சட்டம் போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அருந்ததி ராய் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் செக்ஷன் 13 அப்படின்றது இது அருந்ததி ராய் என்றைக்கோ ஏதோ பேசிட்டாங்க, அதுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது அப்படின்றதா சுருக்கி பார்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. நேற்றைக்கு இந்த செய்தி வந்த உடனேயே ரிப்பப்ளிக் டிவியில் அர்னாப் கோஸ்வாமின்ற நபர், அந்த நபர் சொந்தமாக ஊடகம் வைத்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் பேசுவதையெல்லாம் இந்த நாடு சகித்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சகித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, கங்கனா ரணாவத் மாதிரி போராட்டங்களில் எல்லாம் இவர் வாங்கப்பெற வேண்டிய நிலை வந்துவிடும். ஆனால் அப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் வன்முறை ஆதரிக்கல. ஆனால் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சட்டத்தின் கீழே இது பண்ணது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை சொன்னேன், அப்போ எல்லாரும் என்னை திட்டினாங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான், அதனால தான் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீடு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சிக்கல் அப்படின்றது பண்டிட் நேரு காலத்திலிருந்து இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது அமைதியும் அவ்வப்போது மௌனமும் அவ்வப்போது மௌனிக்கப்பட்டும் அவ்வப்போது குண்டு சத்தங்களால் பிளந்தும் அந்த மாநிலம் என்பது பெரிய ரணத்துக்கு ஆட்பட்டிருக்கிறது. அந்த மாநிலம் ரணத்துக்கு ஆட்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு எல்லை மாநிலம். அந்த எல்லை பகுதி அப்படின்றதுல இப்போவுமே கூட இவங்க வேணால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் சண்டை போடலாம். நீங்கள் எப்படி இந்தியா மேப்புக்கு தலையில் கிராப் வெட்டின மாதிரி சைடை விட்டுட்டீங்க, சின்னதாக போட்டிருக்கீங்கன்னு சைனாக்காரன்ட்டையும் யூஎஸ்லையும் சண்டைக்கு போகலாம். ரியாலிட்டி என்ன? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது இருக்கா இல்லையா? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கா இல்லையா? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ன்றது சைனா சைடு இருக்குது இல்லை. அக்ஸிஜன் வரைக்கும் சைனாக்காரன் வந்திருக்கிறான்ல, அக்ஸிஜன் எங்கே இருக்குது? அது ஏதோ நம்ம நினைக்கலாம் பார்டர் அப்படின்றது நம்ம நினைப்பது போல் இப்போ இது சாலிகிராமம் அப்படி அந்த வீட்டிலேருந்து அது என்னது விருகம்பாக்கம் அப்படி பிரிச்சிட முடியாது. ஆக்சிஜன் ஏதோ உள்ளுக்குள் இருக்குது. பல இடங்கள் உள்ளுக்குள் ஊடுருவி சைனா செக் போஸ்ட் வச்சுருக்குது. அதே போல் தான் இதுலேயும் அருணாச்சல பிரதேசத்துலேயும் இப்படி பல இடங்கள் சீனாவாலும் இந்த பக்கம் பாகிஸ்தானாலும் பிரித்து அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது. கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்கிறேன். பாகிஸ்தான் சைனாவுக்கு கொடுத்த காஷ்மீர்னு ஒன்று இருக்கு மேலே. இப்படி தான் அந்த மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உனக்கு அந்த மாநிலத்தில் 50% 60% இடத்துக்கு மேலே உன்கிட்ட ஹோல்டே இல்லை அப்படின்ற இடம் வருது. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்று ரீதியாகவே இந்த பகுதி அப்படின்றது பெரிய சிரமத்துக்குரிய பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. யாருக்கு அப்படின்னா, வெளியிலிருந்து உள்ள படையெடுத்து வருபவர்களுக்கு. வெளியிலிருந்து உள்ளன்னவனே ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு அப்படி இல்லை. அன்னைக்கு இந்தியாவும் கிடையாது, ஆப்கானிஸ்தானும் கிடையாது, பாகிஸ்தான் ஒன்று கிடையவே கிடையாது. இந்தியா அப்படின்னு இல்லாவிட்டாலும் கூட இந்துஸ்தான் அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு அறியப்பட்டது. அப்போதும் கூட அந்த இமாலய பகுதி அப்படின்றது ரொம்ப பெரிய முக்கியமான பகுதி, ஜாகிரபிக்கலி ரொம்ப முக்கியமான பகுதி, இந்தியாவுடைய ஈகோ சிஸ்டத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அது இருக்குது. அந்த பகுதி இந்தியாவில் வரலாற்று ரீதியாக இருந்ததா அப்படின்னா, வரலாற்று ரீதியாக இந்தியாவே கிடையாதுன்ற விஷயத்தெல்லாம் நம்ம பேசி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்தியா அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரி ஃபார்மேஷன் அப்படின்றதே 1947 சுதந்திர இந்தியா ஒப்பந்தம் போடும்போது தான் நமக்கு உருவாகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றதன் மூலமாகவும் ராணியின் ஆட்சியின் மூலமாகவும் தான் இந்த ஆளுகை பகுதி ஒரே பகுதியாக சேருகிறது. அதற்கு முன்னாடி இது ஒற்றை ஆளுகை பகுதியாக இல்லை. இது ராஜாக்கள் ஆண்ட சின்ன சின்ன தேசங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் தான் அப்படின்றது தான் யதார்த்தம். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அதையும் பார்க்கணும், காஷ்மீரையும் பார்க்கணும். அப்படியான ஒரு பகுதி தான். எப்படி தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்னு மூவேந்தர்களும் அதற்கு பிறகு பல்லவர் சாளுக்கியர் இப்படின்னு சொல்லிட்டு பல படையெடுப்புகளையும் தமிழ்நாடு சந்தித்ததோ, அதே போன்ற ஒரு விஷயம்தான் எல்லா மாநிலங்களுக்கும், காஷ்மீருக்கும் இதுதான் பொருந்தும். அப்போ அருந்ததி ராய் அந்த வரலாற்று கான்டெக்ட்ல இருந்து ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அந்த வரலாற்று கான்டெக்ட்டை திரும்ப பேச வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்ற கேள்வியை நம்ம பேசணும். நீங்கள் இதில் பிளபிசைட் நடத்துறது, அங்கே மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியா பரிசோதிக்கவே இல்லை. இது குறித்து அந்த மக்கள் முடிவை யார் எடுத்தாங்க அப்படின்னா, தேசிய மாநாட்டு கட்சிக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸும்
அந்த ராஜா ஹரிசிங்கும் எடுத்துடுறாங்க. ராஜா ஹரிசிங் எடுக்கிறாரு, சப்போர்ட்டிங்காக நேஷனல் கான்ஃபரன்ஸ் வருது. இந்த 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம்னு கையெழுத்து போட்டுடுறாங்க. அப்போ ராஜா என்பவர் ஒரு சாவரின், அதாவது அந்த பகுதியினுடைய இறையாண்மை பெற்றவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னுடைய இறையாண்மையை நான் இந்தியாவுக்கு ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இறையாண்மையை ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. இவ்வளவுதான். அந்த மக்கள் வந்து இந்த ராஜாவை தேர்ந்தெடுக்கல, அந்த மக்கள் அந்த ராஜாவை தேர்ந்தெடுக்கல. நீங்கள் இன்ட்ரீம் கவர்மெண்ட் நடத்தினப்போ கூட அவர் தனியாக தான் ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருந்தார். 1935க்கு பிறகு நீங்க வந்து இந்தியாவில் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கும் போது கூட அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தனி சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இதுதான் வேறுபாடு. ரொம்ப அடிப்படையில் இதில் வந்து கலாச்சார ஒற்றுமை இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பஞ்சாபில் வந்து இங்கேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது. இந்த 2க்கும் கலாச்சாரம் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணால் மாறி இருக்கலாம். ஏன்னா நாடாக சட்டங்களாக பிரிந்திருக்கும் காரணத்தினால அடிப்படையான சில பண்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக தான் இருக்குது. பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரிவு மாதிரி தான் எல்லாமே. இந்த மாதிரி தான் அந்த சூழல்லையும் இருக்குது. இப்போ அவர்கள் தனி இறையாண்மை இன்றைக்கு கோருகிறார்களா அப்படின்னா நிச்சயமாக அதை கேட்கக்கூடிய ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன, இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னா இல்லை. பிரச்சனை என்னன்னா அருந்ததிராய் பேசுனது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இல்லை பிரச்சனை. பிரச்சனை ஒன்றே ஒன்று தான். மோடி அரசு இந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நான் அதிகாரம் படைத்தவன், நான் அதாவது ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, தன்னுடைய வலிமையை வந்து நிரூபித்து காட்டுவதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பழைய திரைப்படங்கள் வெப்சீரிஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலியஸ் சீசர் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சீசர் வந்து வெற்றி பெற்று விடுவார். வெற்றி பெற்றுட்டு அரண்மனைக்கு உள்ளே போய் அவர் பாட்டுக்கு பதவி ஏற்றுட்டு அவர் பாட்டு உட்காந்துருப்பாருன்னா மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பரேடு ஒன்று நடத்துவார். அந்த பரேடில் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நாட்டை எல்லாம் தோற்கடித்தார்களோ அந்த நாட்டினுடைய மன்னர்களை வந்து அம்மனமாக்கி அதை கூண்டுக்குள்ளே அடைத்து அவர்களை இழுத்து வருவாங்க. மக்களின் முன்னால அவர்களை வந்து கழுத்தை அறுத்து பெரும் மரண தண்டனைக்கு உட்படுத்தி ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்றத செஞ்சு காட்டுவாங்க. இப்படியான ஒரு செய்து காண்பிக்கும் வேலையை மோடி செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் அதுக்கப்புறம் தான் ஜூலியஸ் சீசர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா போய் ராஜாவா அந்த இதில் உட்காருவார். அல்லது வந்து அவர் ராஜாவா பதவி இருக்கல, அவர் வந்து அதுக்கு அதனுடைய ஒரு பொறுப்பாளராக பதவி ஏற்றுக்கிட்டா ஏதோ ஒன்று அவர் அந்த பொறுப்பில் போய் உட்காரும்போது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கே போய் உட்காருவார். வெற்றி ஊர்வலம் நடந்ததற்கு பிறகுதான் வந்து உள்ளுக்குள்ளே போய் மாளிகையில் போய் பணிகள் எல்லாம் தொடங்குவாங்க. அப்படியான ஒரு காண்பித்தலை வந்து செய்ய விருப்பப்படுகிறார் மோடி. அதுதான் உண்மை. எதன் மூலமாக இதை செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அவர் எதிரி நாட்டில் யாரையும் வீழ்த்திடல, சொந்த நாட்டு மக்களையே வந்து பெரிய கழுத்தறுப்புக்கு ஆட்படுத்துகின்ற வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா சொந்த நாட்டு மக்களுடைய உரிமைக்காக பேசுபவர்கள், உன்னுடைய சட்டத்திட்டங்களுக்காக எதிராக பேசுபவர்கள், மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள், மக்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையை பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லா பேரையும் இப்படி கூண்டில் அடைத்து நான் அறுத்து காட்டப் போகிறேன் என்பது போன்ற ஒரு தோரணையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அதற்கு பலிகடாவாக இப்போது அருந்ததிராயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்போ இது வெறுமனே இந்த செயல் திட்டம் மட்டும்தான் அப்படின்னா இல்லை. இதுல தான் நீங்க பிஜேபியினுடைய குயிக்கான கேவலமான ஒரு அரசியலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. நீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எல்லா மாநிலங்கள்லையும் ஒன்று மறுதேர்வு நடத்த சொல்லியோ அல்லது இந்த நீட்டை மாற்றியமைக்க சொல்லியோ அல்லது இதை மாநிலத்திடம் கொடுத்து விடும்படியோ அல்லது இந்த நீட்டை ரத்து செய்யும்படியோ அல்லது தங்களுக்கு மட்டும் விலக்கு வேண்டும் என்று கேட்கின்றபடியோ பல இடங்களிலும் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் மடைமாற்ற வேண்டுகின்ற தேவை ஒன்று இருக்கிறது. அப்ப எதை வைத்து மடைமாற்றுவது அப்படின்னா நீங்க ஒரு அல்ட்ரா நேஷனலிசம் அப்படின்றத வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஈஸியா பற்ற வைக்க முடியும். பஞ்சு இருக்குது அப்படின்னா அதுல நெருப்பை போட்டு அதை பொஸ்ஸுன்னு ஆக்குறது வந்து ரொம்ப சுலபமான வேலை. அந்த வேலையைத்தான் செய்ய பார்க்கிறார் இப்போது நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு அப்படின்றது தான். இதுக்காக தான் 14 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் எடுக்கிறாங்க. ஆமா, இல்லைன்னா ஏன் 14 வருஷம் அமைதியா இருக்கணும்? எவ்வளவோ கேசஸ் இருந்திருக்குது, ஏன் 14 வருஷம் கழிச்சு இந்த கேஸை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்னொன்னு. இதன் மூலமாக வெறுமனே நீட்டை திசை திருப்புறது மட்டும்தான் அப்படின்னா இல்லை. இது நீட்டை திசை திருப்புவதற்கு அடுத்து இன்னொரு சிக்கலை உருவாக்கி காட்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா யாரெல்லாம் மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இதுதான் செய்தி. கடந்த 10 நாட்களாக பதவியேற்பு நடந்து முடிந்ததற்கு பிறகு தொடர்ச்சியா நீங்க பாருங்க எல்லா இடத்துலையும் என்ன செய்தியா இருக்கு அப்படின்னா மக்கள் உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மக்கள் மத்தியில் போய் வேலை பார்த்த இயக்கங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள். துருராத்தி போன்றவர்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் ஏன் மாறி இருக்கிறார்கள் அப்படின்னா இவங்க உண்மையிலே மக்களின் பிரச்சனைகளை பேசுறாங்க. அதனால ஏன் பிரச்சனையை ஒருத்தன் பேசுறான்னு மக்கள் ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான் அடிப்படையான உண்மை. இதை வந்து
மோடி வந்து இவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி தான் நான் ஓய மாட்டேன் அப்படின்றது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நம்மளை நோக்கி மோடி சொல்லிட்டு இருக்கிறார். இது மட்டும் தானா அப்படின்னா இல்லை, இதை தாண்டி இன்னொரு சிக்கலும் இதை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்றதுன்னு நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். அதை மோடி நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போறாரு. என்னன்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை, மெஜாரிட்டி இல்லை, அதனால யூஏபிஏ மாதிரி புதுசா எதையும் செய்ய முடியாது, யூஏபிஏ மாதிரி இன்னும் கொடூரமான சட்ட திருத்தங்களை செய்ய முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஏற்கனவே இந்த சுதந்திரமான அமைப்புகள் எல்லாவற்றையும் கைப்பற்றி விட்டேன் என்பதை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு நம்மளை நோக்கி கேட்கிறாரு. கவர்னர் மாளிகை அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து அந்த ஆட்டம் தொடர்கிறது. யுஏபிஏவில் போதுமான திருத்தங்களை எல்லாம் மேற்கொண்டு விட்டார்கள். அதை வைத்து ஆட்டம் தொடர்கிறது. இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ உள்ளிட்ட இயக்குநரகங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இன்டெலிஜென்ஸ் பியூரோ முழுக்க வந்து மோடி இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக மாறி இருக்கின்றன. இந்தியாவினுடைய காவல்துறை அத்தனையிலும் இவர்கள் ஊடுருவலை விதைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்தியாவுடைய சமூக தளத்தில் இயங்குகின்ற அத்தனை இடங்களிலும் போலியான பெயர்களில் இவர்களுடைய நபர்களை உள்ளே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். போலியான முகமூடிகளில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அமைப்புகள், நீதித்துறை, காவல்துறை, இந்தியாவினுடைய சேவைத்துறைகள் என்று எல்லாவற்றிலும் இவர்களுடைய ஊடுருவல் என்பது நிகழ்ந்துவிட்டது. சட்ட ரீதியாகவும் மனிதவள ரீதியாகவும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த இரண்டையும் நான் ஏற்கனவே செய்து விட்டேன், இதை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு நம்மளை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. அதனாலதான் இப்ப கையெழுத்து வருது. மெஜாரிட்டி தேவையில்லை. விகே சக்சேனா கையெழுத்து போடுறதுக்கு மெஜாரிட்டி தேவையில்லை. ஆளுநர் கையெழுத்து, தமிழ்நாடு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றதுக்கு மெஜாரிட்டி ஒரு பிரச்சனை இல்லைல்ல. அப்போ இந்த கேப்சர்டு இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு இன்னும் என் ஆட்டம் தொடரும் அப்படின்னு ஒரு பாசிச கூக்குரலை வெளியிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. அவங்க எடுக்கணும்னு நினைச்சிருந்தா வேற யாராவது கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் அருந்ததி ராய் கையில் எடுக்கிறாங்க? அருந்ததி ராயை கையில் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ என்னன்னா, நீங்க வந்து அல்ட்ரா நேஷனலிஸ்ட் வேவ் ஒன்றை கிரியேட் பண்ணணும். மோடி வந்து எந்த கப்பல்ல பயணிச்சு இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்தாருன்னா ஒரு அல்ட்ரா நேஷனலிஸ்ட் வேவ்ல தான் பயணித்து இங்க வந்தார். 2010 அருந்ததி ராய் பேசிய அதே காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்போ வந்து காங்கிரஸை விட ஆளுங்கட்சி தான் வந்து பதற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு. அவங்கள விட பயங்கரமா பதற்றத்தை வெளிப்படுத்துறது யாரு அப்படின்னா பிஜேபி தான் வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இஷ்யூ ரொம்ப முக்கியமாகப்படுது. இதை வைத்து நாம பாருங்க, இவங்கெல்லாம் பிரிவினைக்காரர்கள், இவங்களுக்கு எதிராக எங்களுடைய தேசியவாத சிந்தனைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வேஷம் கட்டிட்டு வந்து நிக்கிறதுக்கு இந்த இஷ்யூவை தான் கையில் எடுத்தாங்க. தொடர்ந்து அதை பேசிக்கொண்டே இருந்தார்கள். 2010 பேசினாங்க, 2011 பேசினாங்க. இந்த பிரச்சனையை ஊதி 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 அல்ட்ரா நேஷனலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு வேலை என்ன இந்த தேவையில்லாத ஆங்கில வார்த்தைன்னு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லலை, இது என்னன்னா ஒரு தூய்மைவாத தேசியவாதம் அப்படின்றத கூட இதை சொல்லலாம். அப்படி ஒன்று உண்மையிலேயே எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இவர்கள் பேசுகின்ற இந்த தேசியவாதத்தில் எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? கிடையாது. எனக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. எந்த கல்வியையும் வேலை வாய்ப்பையும் அடைவதற்கான இடஒதுக்கீடு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. இதையெல்லாம் விட்டுவிட்டு அன்றாடம் நான் வாழுவதற்கும் சுவாசிப்பதற்கும் தேவையான சாப்பாடு எனக்கு உருப்படியா கிடைக்குதா? கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது மலிவான விலைக்கு கிடைக்கிறதா? கிடைக்காது. சரி, எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம்னா உன்னால பஸ்ஸில் நிம்மதியாக போயிட முடியுமா? போக முடியாது. அங்கே வந்து நீ மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு அடிச்சு கொண்டுருவோம். அதை தாண்டி எப்படியாவது இந்த ஊரில் வாழ்ந்துட முடியாதா அப்படின்னு யோசிச்சோம்னா, நீங்க இந்தியரா இல்லையான்ற கேள்வியை உன்னிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கான். அவன்கிட்ட வந்து மைக்க நீட்டி நீ இந்தியனா இல்லையா, ஒத்துக்க ஒத்துக்க அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்னவா மாறுவான்? அவனை ஜாம்பியா மாற்ற வேலையை தான் மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது அரசு பலத்தோடு அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் அப்படின்றது தான். இப்படி செய்து கொண்டிருக்கும் வேலையில இப்ப இவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா, இவங்க தலையில நீ தெளிச்ச பன்னீர் வாசனம் காணாம போயிருச்சு. 10 வருஷமா நீ தெளிச்சுக்கிட்டே இருந்த பன்னீர் வந்து மோசடி அப்படின்றத வந்து மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. அப்ப நீ பன்னீர் தெளிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. எனக்கு வேலை எங்க கேட்டாங்களா இல்லையா? எலெக்ஷன்ல கேட்டாங்க. மோடி ரெண்டு எருமாடு வச்சிருந்தா உன்னை பிடுங்கிட்டு போயிருவேன்னு சொன்ன தொகுதியில உனக்கு நான் ஜெயிக்க வச்சா தாண்டா நீ இதெல்லாம் பேசுவ திரும்ப திரும்பன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில தோக்கடிச்சாங்களா இல்லையா? தாலி எடுத்துட்டு போயிடுவான்னு மோடி பேசின ஊர்ல மோடிக்கு தாலி எடுத்துட்டு போயிடுவாங்களா? நீ எங்க தாலி எடுத்தது போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில மட்டும் விரட்டி அடிச்சாங்களா இல்லையா? விரட்டி அடிச்சாங்கல்ல. அப்போ மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். உத்தரப்பிரதேசம் சங்கிகளின் சொர்க்க பூமி என்று கொண்டாடப்பட்ட ஒரு பூமி இன்றைக்கு வந்து சங்கிகளை வந்து சவட்டி கலைந்திருக்கிறது அப்படின்னா மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி விட்டார்கள் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தானே இதெல்லாம். அப்ப கேள்வி எழுப்ப தொடங்கிய மக்களை
மீண்டும் மடைமாற்றி ஒரு பாசிச போக்கிற்குள் கொண்டு வர வேண்டும். இல்ல அப்படி இல்லையா, இல்ல மழுங்கப்பட்ட அந்த தேசியவாத கருத்துக்களை திரும்பவும் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். ஆமா, மழுங்கடிக்கப்பட்டது. எதனால மழுங்கடிக்கப்பட்டது? மக்களுடைய விழிப்புணர்வால் அது மழுங்கடிக்கப்பட்டது. அந்த விழிப்புணர்வை மீண்டும் மண்மூடி மீண்டும் தேசியவாதத்துக்கு இப்போ மக்கள் ஒரு டயர்டா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க எலெக்ஷன்ல நடத்தின தில்லுமுள்ளுகள், அதன் மூலமாக நீங்க பெற்றிருக்கிற வெற்றி, மக்கள் கொடுத்த முடிவு ரிஃப்ளெக்ட் ஆகலன்றது மக்களுக்கு தெரியும்ல. நம்ம எங்க ஓட்டு குத்தணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும்ல. அப்ப அதை வந்து களத்துல பார்க்க முடியல அப்படின்னா மக்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சோர்வு வரும். அப்படி சோர்வுல இருக்கிறவனை நீங்க சோர்வாவே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல எந்திரிப்பான். சோர்வாகி கீழே விழுந்த அந்த நிராயுத பாணிகளை அடி மேல அடி அடித்து 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 உயிரை உருவி எடுக்கணும். அந்த உயிரை உருவி எடுக்கிறதுக்கு நீங்க சும்மா உருவ முடியாதே. இப்ப ஏதாவது ஒரு சம்ஹாரத்தை தானே நிகழ்த்த முடியும். கொலை அப்படின்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. ஆனா சம்ஹாரம் அப்படின்னு நீங்க அதை மாத்தணும். அந்த சம்ஹாரம் பண்ணும் வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ பசிப்பட்டினியை சம்ஹாரம் பண்ணு, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற அந்த நிலையை சம்ஹாரம் பண்ணு, இந்தியாவின் கொடுமைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு நீ சம்ஹாரம் பண்ணு. அதையெல்லாம் பண்ணாம மக்களைத்தான் நான் சம்ஹாரம் பண்ணுவேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? இந்த நிலை தான் ரொம்ப மோசமான நிலை. இதைத்தான் உருவாக்க நினைக்கிறார்கள். இப்போ கம்மிங் பேக் டு கொஸ்டின் ஆஃப் காஷ்மீர் அப்படின்றது. கொஸ்டின் ஆஃப் காஷ்மீர் அப்படின்றது வந்து நான் முதலேயே சொன்னது போல அங்கு மக்கள் மத்தியில் எந்த கருத்தும் கேட்கப்படவில்லை. அந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த பகுதி இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது. இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளப்பட்டாலும் கூட அதில் வந்து நானும் பங்கு போட்டு உட்காருவேன். எப்படி இந்த பக்கம் ரெண்டு கையிலையும் வந்து நிதிஷும் சந்திரபாபுவும் தொங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி காஷ்மீரில் வந்து ஒரு பக்கம் சைனாவும் ஒரு பக்கம் பாகிஸ்தானும் தொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை விரட்ட முடியுமானா முடியல. இவர் ராஜ்நாத் சிங் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட சொன்னார், பாகிஸ்தானாக்கு போயிட்டு காஷ்மீரை நான் மீட்டே தீருவேன். அப்போ கூட நீ சைனீஸாக்கு போயிட்டு காஷ்மீரை பற்றி பேசவே மாட்டேன். அப்போ பிரச்சனை அப்படின்றது உண்மையிலே மீட்டெடுக்கணுன்றது இல்லை, மக்களை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இஷ்யூவை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அப்போ கொஸ்டின் ஆஃப் காஷ்மீரை உயிர்ப்போடு வைத்திருப்பதன் மூலமாக இவங்க மக்கள் மத்தியில் இந்த அல்ட்ரா நேஷனலிசத்தை வந்து தொடர்ந்து பேசுவது, ஒரு அதீத தேசியவாதத்தை தொடர்ந்து பேசி மக்களை வந்து மடைமாற்றும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, மக்கள் இந்த இடம் கொடுத்த தீர்ப்பு வந்து எதற்கான தீர்ப்பு அப்படின்னா வேலை வாய்ப்பு வேண்டி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, இடஒதுக்கீடு வேண்டி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, மக்களின் உரிமைகள் வேண்டி அன்றாட வாழ்க்கை தரம் வேண்டி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இப்போ இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் திருப்பி மக்கள் கேட்பான்ல, நீ நாடாளுமன்றத்தை கூட்டும் போது மக்கள் கேள்வி கேட்பான்ல, அப்போ அவனை கேட்காம இருக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு கொல்லிசியத்துல வந்து யானையை வச்சு வித்த காட்டணும், சிங்கத்தை வச்சு வித்த காட்டணும். அப்ப இவர்கள் பிடிக்கின்ற சிங்கம் அருந்ததிராயாக இருக்கிறார். அருந்ததிராய் அப்படின்றது அந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலும் இவர்கள் உருவாக்க நினைப்பது இதுதான். ஆனால் இப்ப அருந்ததிராய் அப்படின்ற அந்த பிம்பம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சமீபத்தில் வந்து புர்காயஸ்தா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போ இவர் தான் ஃப்ரண்ட் லைன்ல நின்று போராடுறாரு. இதற்கு எதிராக ஒரு குரல் எழுப்புகிறார். சர்வதேச அளவில் அந்த செய்தியை வந்து அவர் பேசுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப யாரெல்லாம் பேசுறாங்களோ, முதல்ல ஸ்டான் சுவாமிகளை முடித்து விட்டார். ஸ்டான் சுவாமிகளுக்காக பேசுகிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இல்லையா? யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் கை வைக்கின்ற எல்லோரும் எழுத்தாளர்களாகத்தான் இருப்பார்கள். கௌரி லங்கேஷாக இருப்பார், அல்லது கோவிந்த் பன்சாரேவாக இருப்பார், அல்லது தபோல்கராக இருப்பார். இப்படி யாரெல்லாம் எழுதி எழுதி இந்த சமூகத்தின் அவலங்களை பதிவு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அச்சுறுத்துவதன் மூலமாக மோடி விரிக்கின்ற செய்தி என்னன்னா, நீ எழுதக்கூடாது, இதை பத்தி நீ எழுதக்கூடாது, இதை இந்த அர்த்தத்துல நீ எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குள்ளும் ஒரு மாய மனநிலையை உருவாக்க நினைக்கிறார்கள். அச்ச உணர்வை தோற்றுவிக்க நினைக்கிறார்கள். இந்த அச்ச உணர்வுக்கு ஆட்பட்டு விட மாட்டோம் அப்படின்னு மக்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியது அப்படின்றது தான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேலை. கூடுதலாக இதுல வந்து உச்சநீதிமன்றம் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அந்த சுஷில் பண்டிட் அப்படின்னு இந்த வழக்கை தொடுத்த நபர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒருத்தர் மீது தேச துரோக வழக்கு கூட போட முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. சுதந்திர இந்தியா தானே, பிறகு எதுக்கு தேச துரோக வழக்கு? சுதந்திரம் அடைஞ்சாச்சுல, வேற ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நான் அடிமையா இல்லைன்றதுக்காக கொண்டு வந்த சட்டம் அது. உனக்கும் நான் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறியா? செடிஷன்ற அந்த ப்ரொவிஷனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? பிரிட்டிஷுக்கு எதிராக நான் பேசக்கூடாது, அவனுக்கு நான் அடிமையா இருக்கணும்னு. அந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த செடிஷன். ரைட்டா? அந்த செடிஷன் ஆக்டை நீயும் வச்சிருக்கன்னா அப்போ உனக்கு நான் அடிமையா இருக்கணும்னு சொல்றியா? அப்ப அருந்ததிராய் சொன்ன கலோனியல் மைண்ட் செட் அல்லது வந்து நாடு பிடிக்கும் வேலை அப்படின்றத உன் மனநிலையில இருக்குன்றத நீயே நிரூபிக்கிற. அருந்ததிராய் என்ன சொல்றாங்க? இந்தியாவில் பலருக்கு நாடு பிடிக்கின்ற வியாதி இருக்கிறது, அல்லது மற்றவர்களை அடிமையாக ஏகாதிபத்தியம் செய்ய வேண்டிய வியாதி வந்திருக்கிறதுன்ற அர்த்தத்துல அவர் பேசுறாரு. நீ அதை நிரூபிக்கிறல்ல, என்ன கேட்கிற? இந்த சுதந்திர நாட்டில் ஒருத்தர் மீது தேச துரோக வழக்கு போட உரிமை இல்லையா அப்படின்னு நீ கேட்கிற.
அந்த சட்டம் ஒருத்தனை அடிமையாக வச்சிருக்க கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த சட்டத்தை நீயும் கேட்குறனா என்னை நீ அடிமையாக நினைக்கணும், அடிமையாக பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ அது கலோனியல் மைண்ட் செட்டு தானே அப்படின்னு தான் அருந்ததி ராய் கேட்குறாரு. அப்போது அருந்ததி ராய் கேட்டதை நியாயப்படுத்தி இன்றைக்கு அந்த வழக்கு போட்டவர் பேசியிருக்கிறார். இப்போ ஒருவேளை அருந்ததி ராய்க்கு ஆதரவாக செயற்பாட்டாளர்கள் 1 கோடி நடத்துறாங்க அப்படின்னும் போது அது UPA சட்டம். ஆமா, சட்டன்ற போது இப்போ என்னன்னா மோடி எதிர்பார்க்கிறது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாரும் வரணும் அப்படின்றது. நாம் எல்லோரும் வரத்தான் போகிறோம். பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அல்லது போராட்டக்காரர்களாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் வேலை பார்க்கக்கூடிய இயக்கங்களை அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இதற்கு எதிராக குரல் கொடுக்கத்தான் போகிறார்கள். இப்போ என்னன்னா இது அவருக்கு வேணும். ஏன் வேணும் அப்படின்னா நான் லிஸ்ட் எடுக்கணும்ல, யார் யாருன்னு ஏற்கனவே லிஸ்ட் வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட் சரியான்றதை டிக் அடிக்கணும்ல. அடுத்து யார் தீஸ்தா செல்வதா வராங்களா, வந்துட்டாங்க டிக், நவீன்குமாரா டிக், இப்படி ஒவ்வொருத்தரா டிக் அடிச்சு அடுத்த கட்ட வேலையை தொடங்குவதற்காக அவர்களுக்கு ஒரு லிஸ்ட் தேவைப்படுகிறது. நீ லிஸ்ட் எடுக்கிறன்றதுனால இவங்கெல்லாம் அமைதியாயிருவாங்கன்னு நினைச்சேன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த சட்டத்தை காங்கிரஸ் தான் முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, இதை கேஸ் போட்ட அந்த சுஷில் பண்டிட் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவர் சொல்கிறாரு, அப்போது 2010 நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களாக படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேடி இன்றைக்கி தான் பார்க்குறோம், ஒன்றொன்னா பார்க்குறோம். அவர் நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறாரு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தேடி படிக்க முடியாது, அவர் அதை சொல்கிறாரு இல்லை. அப்போ அது அவர் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறதுன்ற ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ப. சிதம்பரத்திட்ட கேள்வி கேட்டாங்களாம் பத்திரிகையாளர்கள், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதுக்கு முன்னாடி ப. சிதம்பரத்திட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அப்போதைய சட்டத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி இருந்தார். வீரப்ப மொய்லிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு. அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது, இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்லை, நான் 3 நாட்களாக அலுவலகத்தில் இல்லை, வெவ்வேறு பணிகளுக்காக வெளியே போயிருந்தேன், நான் இன்னும் ஃபைல் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதை மழுப்பலான பதில் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் சிதம்பரத்திட்ட நீட்டுறாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்க போறீங்களா, ஏன் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிதம்பரம் என்ன சொல்றாரு, நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு. எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஒரு சைலன்ஸ்ன்றதும் ஒரு நடவடிக்கை தானே. அந்த சைலன்ஸ் என்னன்னாலும் கன்வே பண்ணலாம் இல்லையா. சிதம்பரம் என்ன நோக்கத்திற்காக சொன்னார்ன்றது ஆய்வு செய்யப்பட வேண்டியதான்னா அது வேற விஷயம். சிதம்பரம் சொல்றாரு அப்படின்றத வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, அதை பார்த்தோன்னே ஒரு கோவம் வந்துருச்சான். அது என்னது, இப்படி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க, நீ நடவடிக்கை எடுக்கலான்னு இவர் அதுக்கப்புறம் தான் போய் கேஸ் போடுறதுக்கு போறாராம். அப்போ இந்த பிளான்டேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, பிஜேபியோட பிளான்டேஷன்ஸ், இவர்கள் தான் அந்த பிஜேபியோட ஹிந்துத்துவ பிளான்டேஷன்ஸ். இவர் கூடுதலாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் செடிசன் போடுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுப்ரீம் கோர்ட்டு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இது அடிமைத்தன சட்டம், அது கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் இதை ரிவ்யூ பண்ற வரைக்கும் இந்த கேஸை ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சிருக்கு. அப்படி இருக்கும் போதே நீ ஊப்பாவிலிருந்து 1000 NSAவிலிருந்து 1000 சட்டங்களை வைத்து ஒடுக்கிட்டு தான் இருக்கிற. இப்போ கூடுதலாக உனக்கு ஒரு ஆயுதமும் தேவைப்படுது அப்படின்றது தான் ரொம்ப அவர்களுடைய எண்ணம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இப்போ 14 வருஷம் டிலே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இது 14 வருஷம் இல்லை, 28 வருஷத்துக்கு பிறகு இறந்து போனதுக்கு அப்புறம் கூட தோண்டி தோண்டி எடுப்பார்கள். அவருக்கு இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவரை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நேருவுக்கு என்ன நடந்தது, பட்டேலுக்கு என்ன நடந்தது, காந்திக்கு என்ன நடந்தது, சுபாஷ் சந்திர போஸை பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் தோண்டி பாருங்க, செத்தாலும் விடமாட்டேன் அப்படின்றது தான். அவ்வளவு பெரிய ஜாம்பிகளாக, அவ்வளவு பெரிய ஒட்டுண்ணிகளாக மாறி இருக்கிறார்கள். அடுத்தவனின் புகழின் மீது வாழுவது அல்லது அடுத்தவனை தின்று செரித்து விட்டு வாழுவது அப்படின்றது தான் இவர்களுடைய முழு வேலை. இதை நான் இன்னும் தொடரப்போகிறேன் அப்படின்னு மோடி சொல்றார். அதுதான் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த சூழல் பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.